ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் பார்த்துருந்தோம். பிஜிடிஆர்பிக்கான ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மொபைல்லே பண்ணுறீங்க அப்படின்னா மொபைலில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நீங்கள் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவை. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. ஸோ முதல்ல உங்களோட சிஸ்டமில் உங்களோட மொபைலாக இருந்தால் மொபைலோ இல்லை சிஸ்டமோ எதுவாக இருந்தாலும் குரோம் அல்லது ஏதோ ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ப்ரௌசர், சில பேர் மொசிலா வச்சுருப்பீங்க, சில பேர் ஒப்பேரா வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் வச்சுருப்பீங்க. உங்களோட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், இங்கே 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. இந்த டேப்பில் நீங்கள் டெஸ்க்டாப் சைட், ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் சைட்னு மாற்றிக்கங்க. மொபைலாக இருந்தால் நீங்கள் லேப்டாப்பாவோ இல்லை சிஸ்டமாவோ இருந்தால் நீங்கள் மாற்ற தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக அப்படியே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ எந்த நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்களோ அந்த ப்ரௌசரில் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ஸோ அந்த ப்ரௌசரில் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ டிஆர்பியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்துடும். அவங்க சொல்லிக்கிற வெப்சைட் இது வருது பாருங்கள், TRP-TN-Government.in இது வந்துச்சுங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே லோட் ஆகிட்டு உள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போனோன்னே இப்படி தாங்க வரும். ஓகேங்களா? ஸோ உள்ளே போனோடனே இப்படி வரும். இதில் நீங்கள் 2 இடத்துல வந்து நீங்கள் வந்து போகலாம். ஒன்று இங்கே ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட்லேயும் நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கும். அந்த ஃப்ரெஷ் நியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்னு வந்துருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி போயும் போகலாம். ஸோ எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது பாருங்கள், இது வந்து நீங்கள் அந்த ஃப்ரெஷ் நியூஸ் வழியாக போனீங்க அப்படின்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே போயின்னு இருக்கும் பாருங்கள். அதில் போனீங்க அப்படின்னா இந்தமாரி வரும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் இயர் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் மேலே இந்த இடத்த, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் இதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு உங்களுக்கு நான் என்ன சொன்னப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நீங்கள் அதை பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி நிறைய பேர் வச்சுன்னு இருப்பீங்க. ஸோ அந்த லாகின் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும், ஓகேங்களா, லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் நீங்கள் போட்டுட்டு ஸோ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். வியூ அப்ளிகேஷன் இருக்கும், பிரிண்ட் ஹால் டிக்கெட் இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 3 அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்றத நம்மளுக்கு தேவை. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ மொபைலாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மொபைலில் அந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த இடம் சென்டர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சில மொபைலில் மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும், சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த இடன்றதை நீங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லேப்டாப்போ அல்லது சிஸ்டமோ நீங்கள் வந்து லேப்டாப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதே டவுன்லோட் பண்ணி எந்த இடம் சென்டர் அது எங்கே இருக்குது அப்படின்றத விசாரித்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்லாம் பொறுமையாக இருக்கும்போது எப்படி போன ரூட்டு அப்படின்றத நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது விசாரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலோ இல்லை அன்றைக்கே போய் நீங்கள் அலையிறப்போ வந்து பார்த்தா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமத்தை உருவாக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்க, இது பண்ணிங்க ஒரு 2 காப்பி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி நீங்கள் உங்கள் வீட்டை வச்சுக்கணும். ஒரு காப்பி என்ன பண்ணுங்கள், வீட்டையே வச்சுருங்க. ஒரு காப்பி மட்டும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? சப்போஸ் நம்மளுக்கு ஃபியூச்சரில் மறுபடியும் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நம்பர் வேணும் மறந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த ஹால் டிக்கெட் எடுத்து நீங்கள் நம்பர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்படி தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.